வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதியும் மீனாவும் பார்ட்னர் முறையில் ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக நடத்துகிறாங்க. எல்லா செலவும் போக ஒரு நாளைக்கு 10,000 வருமானம் கிடைக்குது. அப்போ அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, அங்கிள் நானும் மீனாவும் பார்ட்னர் முறையில் ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி 10,000 வருமானம் வந்திருக்கு. ரெகுலராகவே 10,000 வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு வியாபாரத்தில் ஒரு நாள் கூட வரும், ஒரு நாள் குறைய வரும். ஏன் ஒரு நாள் வருமானம் வராமையே போயிடும். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் நாங்கள் எவ்வளோ கிடைச்சாலும் அதை நாங்கள் பகிர்ந்துப்போம், நட்டம் வந்தாலும் அதை நாங்கள் பகிர்ந்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்படி தாம்மா இருக்கணும். வேறு வீட்டிலேருந்து வந்தவங்க கூட ஒரே வீட்டில் இருந்து இந்தளவுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கீங்களே நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க இந்த சுருதிக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லைங்க. சுருதி பணம் போட்டு இந்த மீனாவுக்கும் முத்துக்கும் வருமானம் வரணுமா அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி மீனாவும் முத்தும் அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை எனக்கும் ரவிக்கும் கொடுத்து உதவலைன்னா எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டையும் வாங்கின கடனை நான் திருப்பி கொடுத்துருக்கவே முடியாது. அந்த கடனை நான் வாங்கியிருந்தா அந்த வீட்டோடு தான் நானும் ரவியும் இருந்திருக்கணும். அப்படிங்கும்போது இதோட ஒன்று நல்ல வாழ்க்கைத்தனமாக அமைஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது, விஜயா வாயை முதல்ல மூடு, பணம் தான் முக்கியமாக, மற்றது முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஏங்க பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க, இந்த 5,000 வந்தால் போதுமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஆன்ட்டி இப்படி தான் ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வர வேண்டிய 5,000 இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா மாமா முறையாக இது நான் வேணும் லாபம் இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த மட்டும், அதனால் நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சந்தோஷமாக கொடுக்குறாரு. அதை முத்துட்ட கொடுக்குறாங்க. ஏங்க இதை நம்ம பத்திரமா உண்டியலில் போடணுங்க அப்படிங்கும்போது விஜயா பார்க்குறாங்க. தினம் 5,000 எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கொடுத்தாங்க. 10 நாளே 50,000 ஆச்சு. இப்போ மாதம் 1,50,000 இதில் போடுவாங்களா? இப்படி நடக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8 தினம் 5,000 போட்டுக்கிட்டே இருக்காங்க. மீதி வரதை ஹோட்டலுக்கு எடுத்து வைக்காங்க. அதாவது வாடகைக்கு, சம்பளத்துக்கு அப்படி இப்படின்னு எடுத்து வைக்காங்க. 5,000 மட்டும் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக போட்டு வைக்காங்க. அது ஒரு 50,000 இருக்குது. ஏற்கனவே அதில் ஒரு 50,000 இருக்கு நினைக்க 1,00,000 இருக்கும் போலையா அப்படின்னு சொல்லி விஜயா கண்ணு அது உறுத்துது. இது எப்படியாவது இதே மாதிரி உண்டியில் வாங்கி கொண்டு வச்சுட்டு அதை தூக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் தூங்கின பிறகு வாங்கி வச்சுருக்க உண்டியில் கொண்டு வச்சு அதை பணத்தை எடுத்துருந்தாங்க. எடுத்துகிட்டு விஜயா ரூமில் கொண்டு வச்சுருந்தாங்க. அண்ணாமலை காலையில் எழுந்திரிச்சி வாக்கிங் போவார்ல, அந்த நேரத்தில் விஜயாவும் எல்லோரும் எந்திரிக்க முன்னாடி அந்த உண்டியில் எடுத்து நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி இது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா காஃபி போட்டு அத்தான்னு தேடி பார்க்காங்க, ஆள் இல்லை. இங்கே தான் உண்டியில் எடுத்துகிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டாங்களே. 2வது வெளியே வராங்க. அத்தை வெளியிலேருந்து வரீங்க அப்படிங்கும்போது, ஏன் உன் மாமன் மட்டும் தான் வாக்கிங் போகிறான், எனக்கும் காலையிலே போக தெரியாதான், நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தா போகிறது நல்ல பழக்கம் தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மறுநாள் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அப்போ அன்றைக்கு மாதிரியே சுருதி ஒரு 5,000 கொண்டு கொடுக்காங்க. அதை வாங்கி மீனா எங்கள் உண்டியில் போடுங்க அப்படிங்கிறாங்க. முத்து உண்டியில் தூக்கி பார்க்காரு. உண்டியில் சுத்தமாக என்ன செய்யலை, வெயிட்டே இல்லை. அவன் போட்ட பணம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இது நம்ம வாங்கி வச்ச உண்டியில் தானா அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம உண்டியில் இது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிற, ஆமாங்க அது என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து அதை திறந்து பார்க்காரு. சாவி வேறு சாவியில் இது திறக்க முடியல. அந்த நொறுக்கி பார்க்காரு. இது வேறு உண்டியில், ஒரு காசும் இல்லை. இதை பார்த்துட்டியப்பா உண்டியில் உள்ள பணம் போயிருக்கு, அப்போ மனோஜ் தான் எடுத்துருப்பான் அப்படின்னா, மனோஜ் போட்டு ஒழுங்குங்க கொடுக்க நான் ஏன் எடுக்க போகிறேன், நானே ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பண்ணது ஏது பண்ணது நான் முடிச்சுட்டு எடுக்க, நான் ஏன் எடுக்க போகிறேன், வைக்க போகிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆளாகவும் இது பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கேன் தெரியுமா, எனக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியுமா, அப்படி இப்படின்னு வழக்கம் போல் சீனை போட்டுட்ருக்காரு. டேய் சீனை போடாத, பணம் எடுத்தியா எடுக்கலையா, மீனா இது நம்ம என்ன சும்மா விடக்கூடாது, நம்ம வீட்டில் எடுக்க வேறு ஆள் இல்லை, இவன் எடுக்கலன்னா அப்போ எப்படி போய் நமக்கு தெரியணும், ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படிங்கும்போது விஜயா முடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எடுத்து தெரிஞ்சு போமோ, நம்ம உண்டியில் எடுக்கும்போது வெறுங்கையெல்லாம் வச்சோம், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. ஏங்க இந்த 1,00,000 ரூபாய்க்கெலாம் இவங்க அங்கே போனாங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்படிங்க மறுவாதி இருக்கும், எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போதே அண்ணாமலை தெரிஞ்சுட்டு, விஜயா ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசுனா, அப்போ நீ எடுத்தியா மனோஜ் எடுத்தானா அப்படிங்கும்போது, ஏங்க நான் எடுக்கலைங்க, மனோஜ் எடுத்தானா எடுக்கலைன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நானும் எடுக்கலை அப்படின்றாங்க. உடனே விஜயாவை பார்த்தோன்னா அண்ணாமலை தெரிஞ்சது விஜயா தான் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு, டே முத்து உங்கள் அம்மா பேசுறது வச்சு தெரியுது, உங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு போல அப்படிங்கும்போது தலையை வந்துட்டுருக்காங்க. விஜயா இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பியா, இருக்க பொருளை மாற்றி வச்சுட்டு கிடந்த,
அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ சத்தம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் நீ வந்து கேட்கலன்னா இது ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு சரியான கோவம் வந்துடுது. ஆண்டி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? முத்து மீனா பெருசாக சொத்து வாங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை காசு சேர்த்துட்ருக்காங்க. மாடியில் சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூம் கட்டி அதில் வந்து தங்கணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்துட்ருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? நான் கூட வந்து சப்ளை பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். மீனா அடுப்படியிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அது போக பூ வியாபாரம் பார்க்குறாங்க, டெக்கரேஷன் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குற காசை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த ஸ்ருதிலாம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி ஃபோன் பண்ணி அந்த உண்டியில் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா விஜயா தான் அப்படி பண்ணுறா, நீ அம்மா கூட சேர்ந்து பண்ணுற அப்படிங்கும்போது, அண்ணே எனக்கு மனசே கிடையாது. நீங்கள் காலையிலே வாக்கிங் போகும்போது பின்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டா எனக்கு இதுக்கு மேலே என்னென்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் என் மேலே தப்பு இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க பார்வதி. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.